ஐ திங்க் ஐ அம் பிளெஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு மியூசிக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் இதுல ரொம்ப ஹிட்டா காமிச்சேன் ரஹ்மான் சாரோட சாங்ஸ் பாடி பாடி மியூசிக் ஆக்ஷன் பண்ணுவோம் எனக்கு சொல்லுவாங்க. ஓகே. நான் எப்படி அதை நம்பல எனக்கு இதையும் நம்பல. பேர் எப்படி நான் மாறிச்சு முதல்ல? அது வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் வரைக்கும் என்னோட நேம் நீதி மோகன் தான். எங்க அம்மா வந்து விருப்பப்பட்டாங்க. இந்த மாதிரி பேர் மாத்தினா கொஞ்சம் லைஃப் மாறும்ப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, எங்க அம்மா அதை யார் சொன்னாங்கன்னு தெரியாது. எங்க அம்மா கேட்டாங்கன்னா நான் மாத்திட்டேன். நான் ஒரு பாட்டு பாடினேன். அதை பார்த்து இன்னொரு ஆர்கெஸ்ட்ராக்காரங்க நல்லா பாடுற தம்பி ஏன் கச்சேரியில பாடுறேன்னு கூப்பிட்டு போனாங்க. அப்படி ஆரம்பிச்சு ஜர்னி. என்னோட ஆசை எல்லாம் அதுதான், அந்த மாதிரி பாடல்கள் பாடணும்னு. எனிவே கிடைக்கிற சான்ஸ் விட முடியுமா? நான் புது பாட்டுலாம் பாட. ஆமா, இப்ப எங்களுக்காக இளையராஜா சாரோட பாடல்கள் ஏதாவது பாடி காட்ட முடியுமா? என்ன பாட பாடலாம்? உங்க இஷ்டம். நான் ஆக்சுவலி ஒரு 3 சாங்ஸ் எடுத்துட்டு வந்தேன். இளையராஜா சாரோட 3 சாய்ஸ். இளமை இதோ இதோ சகல கலாவலவன், நீ ஒரு காதல் சங்கீதம், வந்து ராஜா கைவச்சா. செஞ்ச ஒரு ஜாலி வைபா இருக்கணுன்றதுக்காக இந்த 3 மெலடிஸ் இருந்தாலும் ஓகே தான். ராஜா கைவச்சா சாரோட ஷோலி நான் நிறைய பாடிருக்கேன். ராஜா ஷோலியே நான் பாடுவேன் அந்த பாட்டு. எனக்கு சாருக்கும் அது பிடிக்கும். கட்ட வண்டி எங்கிட்ட காரா மாறுண்டா, தொட்ட வண்டி கைவட்டா ஜூரா ஓடுண்டா, என்ன பத்தி யாருன்னு ஊர கேளப்பா, இல்லையா உன் வீட்டு கார கேளப்பா, சரக்கு இருக்கு பாப்பா முறுக்கு இருக்கு பாப்பா சரக்கு இருக்கு, அது எனக்கு எதுக்கு, வாதிடத்தான் பிறந்தாச்சு வாசல்கள் தான் திறந்தாச்சு, பாடுங்கடா இசை பாட்டு ஆடுங்கடா நடை போட்டு, பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலடா தரபம்பம் இந்த ராஜா கைய வச்சா. இந்த இடத்துல வரும்போது ராஜா சார் ரெடியா இருப்பாரு. ஏன்னா அந்த சாங் வந்து மேஜர் ஸ்கேல்ல இருந்து மைனர் ஸ்கேலுக்கு மாறும். ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல அப்படின்னு கிட்ட வந்துருவாரு. மைனர் 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 இன்னும் அவர் கீனா இருக்காரு. கரெக்டா பாடணும். அவர் கம்போஸ் பண்ணது இல்லையா அந்த விஷயத்துல. நீங்க ஒரு பிக்கெஸ்ட் ஃபேன் இளையராஜா சார் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் அல்லது இவ்வளவு மைன்யூட்டான நுணுக்கங்கள் இவ்வளவு நோட்டீஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது விஷயம்னா என்னவா இருந்திருக்கும்? ஃபோக்கஸ் ஆன் தி மியூசிக். ஓகே. பீ இன் மியூசிக். He just live on the momentல இல்ல. மியூசிக் தாங்க. அவர் மியூசிக்காகவே பிறந்தவங்க. அதுதான் வேணும். எனக்கு அவரை போல ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசை. மியூசிக் 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 மியூசிக். And 1999ல பாடின ஒரு பாட்டு அந்த ஆர்கெஸ்ட்ரா வீடியோ கிளிப் அந்த 2025ல இப்போ வந்துட்டு திடீர்னு ஒரு பூம் ஆயிடுச்சு, திடீர்னு ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிரான்சிஷன் எப்பயாவது என்னைக்காவது ஒரு நாள் வரும், இந்த ரெகக்னிஷன் என்னைக்காவது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது ஏங்கின டைம்ஸ் எல்லாம் உண்டா? அதான் சொன்னேன், பல முறை நான் ஏங்கி இருக்கிறேன். ஆனா அது சரி ஓகே, அதுக்கு ஒரு டைம் இருக்குது. நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்பேன், பாட்டு கேட்பேன். அப்போ என்ன நானே வந்து தட்டிப்பேன். ராகம் உண்டு தாளம் உண்டு என்னை நானே தட்டிக் கொள்வேன், என் நெஞ்சில் உண்மை உண்டு வேறென்ன வேண்டும், என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். அதுபோல சில பாடல்கள் வந்து என்னை அப்படியே கம்போஸ் பண்ணும். காம் காம் உனக்கு ஒரு டைம் இருக்குது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருந்தது. அதை நான் நம்ப ஆரம்பிச்சேன். அந்த மியூசிக் ஹீல்ஸ்னு சொல்லுவாங்களா, அது உங்களுடைய விஷயத்துல மேபி உண்மையாவே ஆயிருக்கும் அப்படின்னு கூட நினைக்கலாம்ல. எனக்கு நிறைய பேர் ஆல் ஓவர் தி வேர்ல்ட்ல இருந்து அவ்வளவு லவ் கொடுக்குறாங்க. நீ பாடும்போது எனக்கு ரொம்ப கவலையெல்லாம் மறக்கிறேன் அப்படின்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அண்ட் நிறைய அதிசயமான வார்த்தை எல்லாம் எதிர்பார்க்கல. இப்போ நான் சொல்லல, கோவிட் டைம்ல நான் லைவ் பண்ணும்போது ஃபேஸ்புக் லைவ்ல எனக்கு வேர்ல்டு வைட் அவங்க அம்மா வந்து டெத் பெட்ல இருந்தாங்க. ஃப்ரெண்டோட ஒருத்தர் ஆஸ்திரேலியால டெத் பெட்ல இருந்தாங்க. ரியாக்டே பண்ண மாட்டாங்க. ஆனா எவ்ரி 7 o'clock ஈவினிங் 7 o'clock நீ பாட ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து பாட்டுக்கு தாளம் போட்டு ஆரம்பிச்சாங்க கையில. அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது. அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உன் பாட்டை கேட்டு கேட்டு நீ பாடினதுக்கு காலம் வரைக்கும் அவங்க உயிரோட இருந்தாங்க. நீ எப்போ ஸ்டாப் பண்ண கொஞ்ச நாள் அவங்க இறந்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் நீ எங்க அம்மாவோட வாழ்நாள் நீடிச்சு கொடுத்த அப்படின்லாம் எனக்கு தேங்க்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கவலையோட ஸ்ட்ரெஸ்ஸோட இந்த எல்லாமே போச்சு. கோவிட்ல எனக்கு அவ்வளோ லாஸ் ஆயிட்டேன். நான் சூசைட் பண்ணிக்கலாம்லாம் இருந்தேன். பட் உன் பாட்டை கேட்டு 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 எனக்கு வந்து தினமும் சாயந்தரம் அந்த ஈவினிங் வரைக்கும் நம்ம தள்ளி போடலாம் இந்த சூசைட் பண்ண தாட்டை.
அப்படின்னு நான் தள்ளி போட்டு உன் பாட்டை கேட்டு மறுநாளும் கேட்போம் அப்படிங்கிற ஆசை நீ உருவாக்கிட்டேன். பயங்கர ஹீலரா நீ இருந்திருக்க. நிறைய பேர் கவலைகளை மறந்துருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது நம்மளை தாண்டி ஒரு விஷயத்த இந்த இயற்கை நம்ம மூலியமா கொடுக்குது. ஓகே, லெட்ஸ் கோ வித் தி ஃப்ளோ அப்படின்னு. இப்போ நீங்க இத்தனை பேரோட வாழ்க்கையில ஹீலரா இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அப்படி ஹீலிங் ஃபேக்டர் மெயினா இருந்தது யாரா? மியூசிக் தாங்க எனக்கு. நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதெல்லாம் யூஸ்வலி எல்லாருமே அழுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணி ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. எனக்கு அந்த அழுகெல்லாம் பெருசா வராது. என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப ஓவர் ஆச்சுன்னா அழுதுருவேன். பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கு மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன். பட் பாட்டு பாடணும், பாடி அதை தீர்த்துக்கணும் அப்படின்னு தோணும். ஆமா, நீங்க என்டர் ஆகும்போதே கூட நான் பார்த்தேன், யூ வர் வித் மியூசிக். நீங்க தொடர்ந்து பாடிட்டே தான் இருக்கீங்க. அண்ட் நீங்க வந்துட்டு ஸ்டேஜ்லயா இருக்கட்டும், இல்ல பெரும்பாலான ஷோஸ் உங்களை பார்க்கும்போது ஒரு ஜோஷோட, ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனாவே நீங்க வந்துட்டு காட்டிக்கிறீங்க, டெபிக் பண்றீங்க. பட் உங்களுடைய மெலடி ஹிட்ஸ், ஒரு மெலடி லிஸ்ட்னு இருக்கும்ல, அதுல இருந்து எங்களுக்கு ஏதாவது பாடல்கள் பாடி காட்ட முடியும்? நான் பாடின சாங்ஸ் எனிதிங். நீங்க நிறைய மெலடி சாங்ஸ் கிடைக்கவே இல்லை ஆக்சுவலி. பார்த்தா கொஞ்சம் தான் கிடைச்சது. ஏதான் என்ன சில பேர் ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அதே மாதிரி சில இடங்கள்ல போர்ட்ரே பண்ணிடுவாங்கல்ல, அதனால. ஏன்னா இப்ப நீங்க இளையராஜா சார்னு சொல்லும் பொழுதும் இன்னும் மியூசிக் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மெலடிஸ் ஏதாவது எங்களுக்காக பாடிக்கிறேன். நான் பாடின சாங்ல வந்து கனவிலே மெலடி ஹிட். வடகரி. வெயிலோடு மழை தூவ பருவங்களை மாற்றினாய், விழிரண்டும் மெதுவாக உனது உயிர் ஊற்றினாய், இந்த காதல் கடல் தானே, அதில் தேகம் துளிதானே, ரசித்தேனடி தினம் தினம், உயிரின் மேல் ஒரு உயிர் வந்து கலந்தா, இதயம் இருப்பது விண்வெளிதானோ. சூப்பர். இளையராஜா சார் பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய குரு, அதாவது ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்த பரத்வாஜ் சாருடைய பாடல்கள்ல ஏதாவது பாடல் பாடி? அவர் பாடின இன்னும் மெலடி ஒன்று நான் பாடினேன். உள்ள கடத்துன படம். நானும் மதுமிதாவும் பாடினேன். ஓகே. தென்றல் தீயாக திங்கள் தாயாக மலர்கள் பாயாக மழையாய் நானாக, உயிரே உயிரே பூவுக்கில்லை ஒரு பூட்டு, ஜன்னல் அதை சாத்து, 7 வண்ணம் ஆனால் உன் இளைய வண்ணம் இல்லை என்று மேகம் சொல்லி போகும், உயிரே யாரோ யாரோ. நீங்க இந்த ஹை பிட்ச் போகும்பொழுது எனக்கு இந்த பூவாசமோட கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீல்ஸ் இருந்து, பூவாசம் எங்களுக்காக பூவாசம். ஓவியத்தின் ஜீவன் இங்கு உள்ளது, ஒற்று பார்க்கும் ஆணில் கண்ணில் உள்ளது, பெண்ணுடத்தில் காதல் இங்கு உள்ளது, ஆண் தொடாத பாகம் தன்னில் உள்ளது, ஒரு வானம் வரைய நீல வண்ணம், நம் காதல் வரைய என்ன வண்ணம், மேகத்தை ஏமாற்றி மண் சேரும் மழை போல மடியோடு விழுந்தாயவா, பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூ வரைந்தால். சோ குட். என்னைக்காவது யாராவது உங்களை பார்த்து கேட்டிருக்காங்களா, நீ போய் மியூசிக் கத்துக்கலன்னா போய் சொல்லாத அப்படின்ட்டு? நீங்க நிறைய பேர் கடந்து வந்திருப்பீங்க. இந்த ஒரு ரெகக்னேஷன் அல்லது இந்த ஒரு பாராட்டு, இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ ஹார்ட் அப்படின்னா அது என்னவா இருக்கும் ப்ரோ? இப்போ நான் சொன்னது எல்லாமே அதுதான். இந்த இன்சிடென்ட்ஸ், இந்த ட்ரெண்டிங்க்கு அப்புறமா ஒரு மெசேஜ் எனக்கு வந்துருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி இந்த பாட்டை வந்து தொடர்ந்து ஒரு 4 நாளா தினம் ஒரு 300 தடவை கேட்குறேன். இது எங்கள் ஹஸ்பண்ட் போட்டு கேட்க ஆரம்பிச்சாரு. அப்புறமா நான் கேட்க ஆரம்பித்தேன். கேட்டுகிட்டே இருக்கிறேன். நான் வந்து மாசமா இருக்கிறேன். ஏன்னா அது இல்லாமல் இருக்க முடியல. அண்ட் அந்த பாட்டு ஒரு முறை கேட்கும் போது எது ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, வயிற்றுக்குள்ள என்னோட பாப்பா வந்து துடிக்குது. அதை கேட்கும் போதெல்லாம் துடிக்குது. நான் எப்போனா அது அமைதியாக இருக்குதோ அதை கேட்க வைக்கிறதுக்காக மறுபடியும் நான் அதை போடுறேன். மறுபடியும் அது துடிக்குது. ஸோ ரொம்ப எனக்கும் பிடிச்ச பாட்டாக இருக்குது, என் ஹஸ்பண்டுக்கும் பிடிச்ச பாட்டாக இருக்குது. இந்த குரல் வந்து என் குழந்தைக்கு என்னமோ பண்ணுது அப்படின்லாம் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. வெரி ஸ்வீட். அதே மாதிரி நீங்க காதல், உங்களுடைய லவ் ஸ்டோரி பத்தி நிறைய இடங்கள்ல பேசியிருக்கீங்க. பட் யூனோ டு பிரிங் திஸ் மேரேஜ் இவ்வளவு வருஷம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயும் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப கீ ஃபேக்டரா முக்கியமான ஒரு விஷயம் ஏதாவது இருந்திருக்கும்? லவ் தான். அளவுக்கு அதிகமான லவ். இவன் முன்னேறுவான்னு நினைச்சு அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள விட்டு கொடுத்துருக்காங்க.
நிறைய நம்ம டவுன் ஆகும்போதுலாம் எங்கேயாவது போய் மைக்ரேட் ஆகிடலாம், கனடா ஆஸ்திரேலியா எங்கேயா போயிடலாம் நிறைய முயற்சிகள் பண்ணேன், ஃபோர்ஸ் பண்ணேன் அவங்கள. உங்களுக்கு அது உடன்பாடே கிடையாது. ஏன்னா எனக்கு என்னன்னா நம்ம படுற கஷ்டம் நம்ம குழந்தைங்க பண்ணக்கூடாது. நான் ஆல் ஓவர் த வேர்ல்டு சுற்றிட்டு இருக்கிறேன், எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் என் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு அதிகமாக உண்டு. நம்மளோட இந்த கஷ்டம் போகட்டும், நானே இந்த ஏக்கத்தோட இந்த இண்டஸ்ட்ரியில் உட்காந்துருக்க மாதிரி என் பசங்களுக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது. எந்த விஷயத்துலையுமே அவங்களுக்கு இதை பற்றி தெரியவே கூடாது. அவங்க படிக்கணும், வேலைக்கு போகணும், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும் ஒரு ஆசை எனக்கு வந்துச்சு. அதுக்காக நான் ஃபோர்ஸ் பண்ணேன். அவங்க உடன்பாடு இல்லாமல் என் கூட முயற்சி பண்ணாங்க, ஆனால் தடைப்பட்டுட்டே இருந்துச்சு. அது நிறைவேறவே இல்லை. இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இவ்வளோ எலிஜிபிலிட்டி இருந்தும் கூட அவன் சொன்ன அது நடக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஏன் இப்படி ஏன் பேசுகிறேன்னு சொன்னால், நீ இங்கே தான் இருக்கணும், நீ இங்கே தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு. She's a very big backbone for me. டெஃபினட்டால. அண்ட் இன்னைக்கு இப்போ பார்த்தா எங்க கேட்டாலும் வந்து பிரச்சனைகள், டிவோர்ஸ் அது இதுன்னு போயிட்டு இருக்கு. அண்ட் விமன்ஸை கூட வந்து நிறைய இடங்களை விட்டு கொடுக்கறதுல அப்படின்னு நிறைய பொதுவாக சொல்லுவாங்க. பட் ஃப்ரம் யுவர் ஒய்ஃப் இந்த ஒரு குவாலிட்டி என்னுடைய பொண்ணுங்களுமே கூட லேர்ன் பண்ணணும், அல்லது ஜென்ரலாக விமன்ஸ்க்கு வந்து இந்த ஒரு கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு நானே என்னோட ஒய்ஃப் பார்த்து வியந்தேன் அப்படின்னா ஒரு கேரக்டர் பர்டிகுலர் இல்லை அதில் ஒரு குவாலிட்டியாக இருந்தால் என்ன? எங்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்தால் கூட, பெரிய மனஸ்தாபமே வந்தாலும் கூட அதை வந்து என்கிட்ட தான் சால்வ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே, that's beautiful. நான் ஹெல்ப் பண்ணணும், நான் பேசணும், நான் சால்வ் பண்ணிக்கணும். அதை பெருசாக ஆக்கிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க, என்னை விட்டு விலகவே மாட்டாங்க. ஸோ இன்னும் க்ளோஸாக வந்து அதை நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. காயப்படுத்துறதும் நீங்க தான், ஹீலராகவும் நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு. அதான். வாவ், சோ குட். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய பாடல்கள் எல்லாமே வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காத ரெகக்னேஷன் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ என்ஜாய் திஸ் மூமெண்ட், என்ஜாய் திஸ் செலிப்ரேஷனே வந்துட்டு இன்னும் தொடர்ந்து கொண்டாடுங்க. இன்னும் நிறைய நிறைய வெற்றிகள் உங்களுடைய வந்து சேரணும். தேங்க்யூ ஸோ மச். இந்தியா டிவி நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.